வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். எனக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவுடைய ஷைன் 100க்கும் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110க்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் உங்களோட டே டு டே யூஸ் ப்ளஸ் உங்களோட ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் இம்பார்ட்டன்ட் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நம்ம இங்கே டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவுடைய ஷைன் 100 பற்றி சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் அண்ட் லீனியரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கம்யூட்டராக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் உங்களுக்கு அப்படியே ஒரு சின்ன வெஹிக்கிள் மாதிரியே ஃபீல் ஆகும். அப்படியே லீனியாக சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரேடியான் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது வந்து ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்கொயர் டச் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி கம்யூட்டராக உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைமில் உங்களுக்கு வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றதுல ஒரு டீசெண்டான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. ரெண்டுமே கம்ப்யூட்டர் ஓரியன்ட் டிசைன் தான். நம்ம ஹோண்டா ஷைன் கொஞ்சம் காம்பேக்டாக சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. நம்ம டிவிஎஸ் ரேடியன் வந்து ஸ்லைட்லி ஒரு பல்கி டச் ப்ளஸ் அந்த ஒரு ஸ்கொயர்டு ஷேப் டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது அந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். அதனால் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்க்கும்போது ரெண்டுமே நல்ல ஒரு அப்பியரன்ஸோட தான் உங்களுக்கு இருக்குது. இது உங்களுக்கு பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. சரிக்கே, நெக்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நமக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டுத்துலையுமே ஹாலஜன் லைட் ஆப்ஷன் தாங்க கொடுக்குறாங்க. நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100லையும் சரி, அதுக்கடுத்து நம்ம டிவிஎஸோட ரேடியர்லையும் சரி, ரெண்டுலேயும் உங்களுக்கு ஹாலஜன் லைட்ஸ் தான். இன்னும் எக்ஸ்டி எல்இடி டிஆர்எல் வருது நம்ம டிவிஎஸோட ரேடியான். அவ்வளோதான் விஷயம். அதை தவிர்த்துட்டு ஒன்றும் பெருசாக சொல்லும்படி எந்த வித ஃபீச்சர்ஸும் இந்த ரெண்டு வெஹிக்கிள்லையுமே கிடையாது. அதுக்கடுத்துன்னு பார்த்தா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி சொல்லலாம். இந்த ரெண்டு வெஹிக்கிளோட பேசிக் மாடலுமே உங்களுக்கு நார்மலான ஒரு ஃபுல்லி அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பேசிக் மாடல் வரங்கிறப்ப எந்த வித ஃபீச்சர்ஸும் இருக்காது, அப்படி சிம்பிளாக தான் இருக்கும். பட் இதுவே நீங்கள் டாப் மாடல் வரங்கிறப்ப ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு டாப் இருக்குது. நம்ம ஹோண்டா ஷைன் 100லன்னு பார்த்தோன்னா டிஎக்ஸ்னு ஒரு வேரியன்ட் இருக்குது. அது வரங்கிறப்ப உங்களுக்கு நம்ம ஹோண்டா எஸ்பி 125 அண்ட் இப்போ ஷைன் 125ல கொடுக்குற அந்த ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல் டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது இல்லைங்களா, அது கொடுப்பாங்க. இல்லை மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி அது மாதிரி விஷயங்கள் இருக்காது. பட் நம்மளுடைய டே டு டே ரைடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கிறது, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம டிவிஎஸ் ரேடியான்லையும் எல்லாம் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்போ ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதுலேயும் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் உங்களுக்கு நல்ல லெவலான ஃபீச்சர்ஸ் நிறையவே இதில் உங்களுக்கு லோட் பண்ணியிருப்பாங்க. டைமு, உங்களுக்கு அந்த ஒரு வெஹிக்கிளுடைய ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கிறது, அந்த ஒரு விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளில் சூப்பராக இருக்குது. அப்படின்றப்போ ஃபீச்சர் விஷயத்துலன்னு பார்த்தோன்னா ரெண்டு பேரும் ஒரு ஈக்குவலான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹோண்டாவுடைய ஷைன் 100 பார்ப்போம். இந்த ஹோண்டாவுடைய ஷைன் 100ல் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 98.98 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ்லாம் கிடையாது, 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.28 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்கெட். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், பர் லிட்டர் இருக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 65 கேம்பில் இருக்குன்னு தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிக்சல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி இதை விட கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றதை நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். மைலேஜில் எல்லாருக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். பவர் அந்த ஒரு 100 சிசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான பவர் இருக்கும்னு எடுத்துக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரேடியான் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110 சிசி இன்ஜின். அக்யூரேட்டாக சொல்லலாம் 109.7 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், 8.08 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ். வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பர் லிட்டருக்கு 62 கேம்பில் வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு இவருமே நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. அது இல்லாமல் பவரும் நிச்சயமாக இது வந்து ஒரு 110 சிசின்றப்போ உங்களுக்கு நேச்சுரலாகவே பவர்ன்றது அதிகமாக தான் இருக்குன்றப்ப இல்லை இன்ஜின் விஷயத்தில் கொஞ்சம் பெட்டரான ஒரு பவர் வேணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இந்த டிவிஎஸோட ரேடியான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். எனக்கு பவரில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. என்னுடைய கம்யூட் மட்டும் ரொம்ப அதிக கிலோமீட்டர்ஸ்லாம் ஓட்ட போகிறல, நான் டெய்லி கொஞ்சம் சின்ன சின்ன கிலோமீட்டர்ஸ் தான் ஓட்டுவேன். எனக்கு மைலேஜ் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 கிட்ட போகலாம். இல்லாமல் நம்ம ஹோண்டா ஷைன் 100க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது இந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். நம்ம டிவிஎஸோட ரேடியான் ஒரு ஆவரேஜான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் தான், பட் அந்த அளவுக்குலாம் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிள்
வெஹிக்கிளோட அந்த ஒரு டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் வைஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100லன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன் வருது. பின்னாடி வந்து 110 mm ட்ரம்மு சிபிஎஸ்மாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லீனியரான ரேஞ்சில் தான் வருது. வண்டியோட டோட்டல் வெயிட் 99 kg, சீட் ஹைட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவராலாக டைனமிக்ஸில் ஒரு அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்கன்னே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ரேடியான் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல வந்து சேம் உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக் ஆப்ஷன் வருது. பின்னாடி வந்து 110 mm ட்ரம்மு. பட் ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, இதோடைய டாப் மாடலில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன்ன்றது உங்களுக்கு கிடைக்குது. பெடல் டிஸ்க்கு கொடுப்பாங்க. அது வந்து ரியலி ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அப்படின்றப்ப இந்த இடத்துல டிஸ்க் ஆப்ஷன் இருக்குன்றப்ப பிரேக்கிங்கில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. கொஞ்சம் வெயிட்டு கூட தான் நம்ம ஹோண்டா ஷைன் 100 விட. அதுக்கடுத்து சீட் ஹைட் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இத்தனை தான்ற மாதிரி மென்ஷன் பண்ணல அவங்க இந்த ஒரு நம்பர்ஸில். பட் ஆனால் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்ட்டான சீட் ஹைட்டில் நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரேடியானும் ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். அப்படின்றப்ப நீங்கள் ஷார்ட்டாக இருப்பீங்க, உங்களுடைய யூசேஜுக்கும் இருக்கணும், உங்களுடைய ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நிச்சயமாக இந்த டிவிஎஸோட ரேடியான்ன்றதை சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஓகே, எனக்கு நல்ல ரிஃபைன்டான ஒரு இன்ஜினோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்படி சும்மா இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 சைட் போகலாம். ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ 2 வெஹிக்கிளோடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்கிறத பார்ப்போம். ஆன் ரோட் ப்ரைஸிங்கில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ரேடியானே பார்ப்போம். இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 89,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,06,000 கிட்ட வரைக்கும் வருது. ஒரு நல்ல ப்ரைஸிங். ஏன்னா டாப்பில் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் அது மாதிரி விஷயங்கள் வருதுன்றப்ப ஒரு 110cc 1.5 கிட்ட வருது இல்லைங்களா, அப்படின்றப்ப ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். 1.5 கிடையாது, 1.05 1,05,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங்னே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 பொறுத்தளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதோடைய பேசிக் மாடல் உங்களுக்கு 86,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 92,000 முடியுதுன்றப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு இந்த 2 வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் போனீங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ ஒன்று முடிச்சுவோம். தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later. அதெல்லாம் ஃபைனலாக நான் சொல்ல வர இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணதுன்னு பார்த்தோன்னா, சஸ்பென்ஷன் செட்டப்பில் எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆச்சு. அது என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100ல் ஒரு ஸ்டிஃபர் டியூனான சஸ்பென்ஷன். பட் நம்ம டிவிஎஸோட ரேடியனில் ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்குது, கொஞ்சம் பேட் ரோட்ஸ்லையும் டேக்கிள் ஆகுது. இந்த ஒரு பாயிண்ட்டையும் மேபி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் எனக்கு அந்த ஒரு சீட்டிங்லையும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக லென்த்தியராக ஃபீலான ஒரு சீட்னா அது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ரேடியனோட ஒரு சீட் தான். எனக்கு தெரிஞ்ச ஓவரலாக ரைடிங் கம்ஃபர்ட்டில் எனக்கு ஹோண்டா ஷைன் 100 விட டிவிஎஸோட ரேடியன் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே ஃபீல் ஆகுது. இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே ஃபீல் ஆகும். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பாய்.